தீப நல்வாழ்த்துக்கள். தர்னிஜா அவங்கள விஷ் பண்ணிட்டா, நீங்களும் அவளை விஷ் பண்ணுங்கள். கார்த்திகை தீபத்துக்கு வேலை ஆரம்பமாகிறது. இனிதே வேலையை பார்க்கலாமா, உள்ளே போய் பார்க்கலாமா? கார்த்திகை தீபம் எங்களுக்கு சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வா பாப்பா, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கலாமா? முதல் நாளே கார்த்திகை தீபத்தை விளக்கெல்லாம் வாங்கினோம். வீட்டில் இருக்க விளக்கு எல்லா விளக்கையும் தண்ணியில் நல்லா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு. அப்புறம் அதை எடுத்து நல்லா காலையிலே எடுத்து நான் நல்லா உணர வச்சுட்டேன். நல்லா சூப்பராக உணர்ந்துச்சு. ஏன்னா கிளைமேட்டு வேறு மழை பெஞ்சிட்டு வச்சிட்ருக்கா, உணர கொஞ்சம் லேட்டாச்சு. ஆனால் தனிச்சா ஸ்கூலுக்கு போயிட்டு வரங்களே அது நல்லா உணர்ந்துச்சு. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவள் வந்து கலரிங் பண்ணாள். அவளை கலரிங் பண்ணி விளக்கேற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாள். சரி, ஓகே, அவள் ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பண்ணுன்னு சொன்னான்னா அவட்ட இருந்த கலரை வச்சு கலரிங் பண்ணால். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இதிலே கலரிங் பண்ணி அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு அதிலே உள்ள எல்லோ கலரையும் அதிலே உள்ள ரெட் கலரையும் மஞ்சளாகவும் குங்குமமும் வச்சா பார்க்க சூப்பராக இருந்தது. அதான் அடிக்கும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்தான். இப்போ அடிப்பா பாருங்கள், கீழே வச்சுட்டு அந்த விளக்குக்கு முனையெல்லாம் அடிக்கிறா பாருங்கள், எவ்வளோ அழகாக அடிக்கிறாள். அப்படியே கலர் மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த வருஷம் எங்கள் வீட்டில். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கலர் அடித்து விளக்கேற்றினது. இப்போ வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கப்போ நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ணோன்னா அப்பம் சுட்டோம். இந்த பார்த்திங்களா, அப்பம் சுட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் அப்பம் சுட்டேன். ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்கெலாம் கொடுக்குறதுக்கு அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்குறோம். சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு சைடு சாதம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவரைக்காய், பூசணிக்காய் எல்லாம் வந்து ரெடி பண்ணேன். மதிய சாப்பாடுங்க. இது வந்து மதியமே சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பிட்டு தான் சாயந்தரம் தான் நாங்கள் வந்து விளக்கேற்றினோம். விரதம்லாம் கிடையாது, சும்மா அப்படியே வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. கார்த்திகைக்கு ஸ்பெஷல். விரதம் எத்தனை பேர் இருந்தீங்க சொல்லுங்கள். நாங்கள் விரதம்லாம் இருக்கல, இதுதான் பண்ணோம் நாங்கள். நல்லா இருந்தது சாப்பாடு. சாயந்தரம் திருவண்ணாமலைக்கு விளக்கேற்றின பிறகு அரோகரா சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயும் விளக்கேற்றியாச்சு. சூப்பராக விளக்கேற்றினோம். இங்கே வெளியிலலாம் விளக்கு வச்சோம். ஏற்றோடு எல்லாமே அப்படியே தெருவே ஜெகசோதி இருந்ததுங்க. சூப்பராக இருந்ததுங்க பார்க்க. அப்படியே சரி கம்பி மத்தாப்பு கொஞ்சம் பொத்திடலாம் சொல்லிவிட்டு பாப்பாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கம்பி மத்தாப்பு பொறுத்துனாங்க. ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வச்ச விளக்கு. நல்லா இருக்குதா? இந்த விளக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சது தான். இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் பொரி உருண்டை பண்ணாங்க. அதை அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இது இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் பொரி உருண்டை அவங்க பண்ணதும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்களும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. ஓகே, பாய்.